ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னையோட 10 நாள் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்களே, என்னாச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. நீங்கள் வந்ததுலேருந்து இன்னையோட 10 நாள் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நாளாக உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே படுத்த படிக்காக தான் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பத்துக்கினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 10வது நாள். இன்றைக்கி தான் ஒரு அடி எடுத்து அப்படி வைக்க முடியுது என்னால். ஓரளவுக்கு கொஞ்சம் நடக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்பியோ எதுனா ஒன்று கையில் பிடிச்சிக்கின்னு நடக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த 9வது நாளாக அப்படியே படுத்துக்கினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கால் எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வலி வந்துச்சுன்னா தாங்கவே முடியாத அளவுக்கு வலி வரும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டிக்கு வலி வரும், இந்த ஷோல்டர் அண்டு வலி வரும். நைட்டெல்லாம் தூக்கம் கிடையாது. இந்தமாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நானே நடக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு போன வீடியோ கூட போட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானே நடக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஓரளவுக்கு நான் நானே நடந்தேன், யாரும் பிடிக்காம நானே நடந்தேன், நானே போனேன், நானே வந்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு நானே கீழே போவேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு நானே மேலே வருவேன். அதுதான் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் இதுவாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். வலி அதிகமாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கார் புக் பண்ணியிருந்தோம். அந்த காரு சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு காஞ்சிபுரம், சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரத்துக்கு 1200 அந்தமாதிரி, 1100 சில்லற அந்தமாரி போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு 1/4 ஹவர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிளம்பிட்டு பேக் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பியும் அதில் போய்ட்டு பார்க்குறோம். நாங்கள் 1800 ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்தமாரி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே பார்த்தோம், 1100 சம்திங் காட்டுச்சு. இப்போ 1800 காட்டுதுங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க 5 மணிக்குள்ளே தான் அந்த ரேட்டு. 5 மணி ஆயிடுச்சுன்னா ரேட் அதிகம் தான் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம். சரி வாங்க, இங்கேருந்து பிக்கப் பண்ணி அங்கே ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ரிட்டன் வரப்போ ஆளுங்களாம் இல்லாமல் நான் தனியாக தான் வரணும், 2த்துக்கும் நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி வரோம் அப்படின்னாங்க. சரி எவ்வளோங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் 3500 கொடுங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3500 நம்ம கையில் இருந்த காசும் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3500 3000 தான் என் கையில் இருந்தது. 500 இல்லை, வெளியில் வாங்கி இந்தமாரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கூட எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பிச்சிருக்காரு. இருந்தாலும் டிலே ஆகிடும், லேட் ஆகிடும் நம்ம கிளம்புறதுக்கு. நம்ம நைட்டு காஞ்சிபுரம் வந்துட்டால் கூட அங்கே பஸ்ஸு கிடைக்காது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசித்தோம். அப்புறம் பக்கத்து பெட்டில் இருக்கிற அக்காவுடைய பொண்ணு சொன்னால், அக்கா நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிங்கன்னு பஸ் ஸ்டாண்டு போயிடுங்க. பஸ் ஸ்டாண்டு போயிட்டிங்கன்னா பஸ்ஸு நிறைய இருக்குது, நீங்கள் கிளம்புனீங்கன்னா உங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிட்டேங்க. அந்த பாப்பா புக் பண்ணி கொடுத்தா ஆட்டோவில் ஏறிட்டேங்க. மழை அன்றைக்கி சரியான மழைங்க. அந்த மழையில் பள்ளத்தில் மூடில் இறக்கி ஏற்றவே அந்த தம்பி இறக்கி ஏற்றவே கால் வலி. தம்பி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுனால கால்லாம் வலிக்குது, முதல்ல ஓட்டணுன்னு. அப்புறம் அந்த தம்பி பொறுமையாக ஓட்டின்னு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டின்னு போயிட்டு எங்கே ட்ராப் பண்ணுவோன்னு கேட்டாங்க. கோயம்பேடு வேணாம் தம்பி, பூந்தமல்லி போய் ட்ராப் பண்ணிவிடுங்க, பூந்தமல்லி ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நாங்கள் ஏறிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். பூந்தமல்லி ட்ராப் பண்ணாங்க. 7 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பூந்தமல்லி ரீச் ஆகிட்டோம். அப்போது அந்த தம்பி பஸ்ஸு காஞ்சிபுரம் பஸ்ஸு கிடைக்கல.
அப்புறம் சுற்றி சுற்றி வந்து அப்புறம் 2 பஸ்ஸு நிறுத்துகிறாங்க, அவங்க நிறுத்தலை, கிளம்பிட்டாங்க. 3வது பஸ்ஸு நிறுத்திட்டாங்க. அந்த ஏறுன அந்த படியாண்ட போயிட்டு ஆட்டோ நிறுத்திட்டு அப்படியே என்னை ஏற்றி விட்டாங்க. அந்த தம்பி ஏற்றி விட்டுட்டு, நீங்கள் கிளம்புங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அங்கேயே வெயிட் பண்ணாங்க. நாங்கள் அந்த பஸ்ஸு எடுக்கிற வரைக்கும் அந்த தம்பி அங்கேயே வெயிட் பண்ணாங்க. நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி இங்கே வரத்துக்கு வந்து 9:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 9:30 மணி நைட்டு. காஞ்சிபுரம் வந்தோம் 9:30 மணி. அங்கே 1/2 அங்கேயே இருந்துட்டு மழை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடம் கூட அப்படி உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஈரம், ஃபுல்லாக தண்ணி அப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதோட 10 மணிக்கு பஸ்ஸு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏறி எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்ததுலேருந்து அந்த கை கால் நோக்காடு வந்து சுத்தமாக எழுந்துக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்குறோம், உப்பு ஒத்தனை கொடுக்குறோம், ஒன்றுமே கேட்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வலி, நைட்டெல்லாம் தூக்கம் கிடையாது. அப்படியெல்லாம் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் நீ தான் கொஞ்சம் அப்படியே எழுந்து நடக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லலை. எல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம். நேற்று வந்து அம்மா வீட்லேயும் மாமியாரும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு பொங்கல் வச்சுக்கின்னு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், கயிறு கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு காலையில் வந்து பார்த்துக்கிறாங்க. அம்மா வீடு பக்கத்து ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து போகிறாங்க. மாமியாரோ அது காலையிலேயும் வந்து போனாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வலி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால் தாங்க முடியல. அவ்வளோ வலியாகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாரியும் நீங்களும் ஒரு பேஷண்ட்டு ஒரு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆட்டோலாம் வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ, பஸ்ஸு இதில் வந்து ஏறவே ஏறாதீங்க. ஏறினீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்தது முழு பலன் கிடைக்காது, பாதி பலன் தான் கிடைக்கும். அதனால் ஏறாதீங்க. துட்டு செலவானா கூட ஆகி மட்டும் ஒரு கார் வச்சுட்டு நீங்கள் வீடு வந்து சேருங்க. இல்லை உங்கள் வீட்டில் கார் இருக்கா, எடுத்துன்னு வர சொல்லி வீட்டுக்கு வந்துடுங்க. சொல்ல ஏறாதீங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு நோவு வருதுன்னு தெரியுதுங்களா, ஒரு கை கால் வலி அப்படின்னு தெரியுதுங்களா, உடனே போயிட்டு டாக்டரை போயிட்டு மீட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பேசுங்க. இதுமாரி கை கால் வலி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மெடிக்கலில் கை காலில் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் மருந்து மாத்திரை பெயின் கில்லர் வாங்கி போட்டு எனக்கு அதிகமாகிட்டு இப்போது 4.5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4.5 வருஷமாக என்னால் நடக்க முடியாதோ, இப்படி போக முடியாதோ, ஒரு நினச்ச இடத்துக்கு போக முடியாதோ, வர முடியாதோ, ஒரு சாமி கும்பிட போக முடியாது, வர முடியாது. நிறைய பேர் எங்கள் வீட்லேயே நிறைய பேர் வெளியே எங்கன்னா டூர் அந்தமாரி போனாங்கன்னா எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 7 மாதம் 6 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போது எனக்கு பெயின் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பெயின் கில்லர் வாங்கி வச்சிங்கன்னா வலி இருக்கிறப்பலாம் ட்ராவல் பண்ணுறப்போ வலி இருக்கிறப்பலாம் அந்த பெயின் கில்லர் தான் போட்டுன்னு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையிலேயே அதுதான் முதல் டூர் ஃப்ரெண்ட்ஸ். வழியில் தான் போனேன். சரி, இது வரைக்கும் நான் எங்கேயும் போனதில்லையே, இதுதானே ஃபஸ்ட்டு டூரு, இது எப்படி நம்ம மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் வாங்கி போட்டு போய் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் வாழ்க்கையில் அதுதான் முதல் டூர். அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் நிலமை. உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்ற அதனால் ஒரு வலி, ஒரு கை வலி, கால் வலி, இல்லை வேறு எதுனா உங்களுக்கு ப்ராப்ளம் லேசாக எதனா தெரியுது உங்களுக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உடனே போய் டாக்டர் போய் பாருங்கள். டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கங்க. டக்குன்னு க்யூர் பண்ணிட்டு நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வலி
கொஞ்சமாக இருக்கிறப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா குணமாகி வீட்டில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அதிகமாக்கின்னு அப்புறம் கஷ்டப்படுறது முன்னாடியே பார்த்து அதுக்கு தீர்வு என்னான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.